والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மூன்றாவது பத்தினுடைய முதல் பெரியில் தராவை தொழுது விட்டு முடிந்து அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலான் மாதத்தை 3 பகுதியாக பிரித்து கொடுத்திருக்கின்றார். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். முதல் 10ன்றது ரஹமத்துக்குரிய ஒரு முதல் 10. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா பாவத்திற்குரிய 2வது 10 சொல்றாங்க. அது ரெண்டுக்கு நம்ம கடந்து இப்ப 3வது 10உடைய முதல் பிரிவுல உட்கார்ந்து இருக்கோம். அல்லாஹும்ம அஜிப்னா மினன்னார், யா ரப்பே எங்களுக்கு நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தருவாயாக என்று சொல்லக்கூடிய துஆவை நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பாத்திமா நாயகி எல்லாருக்குமே தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய மகள், செல்ல மகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்திற்கு போகும் பொழுது நரகத்தை பார்த்திருக்காங்க. ஏன்னா இந்த 10ன்றது நரகத்துடைய 10னால நம்ம அந்த டாபிக்ல உள்ள போவோம். ரசூலுல்லாஹ் அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது அந்த நரகத்துல இருந்தவங்க யாருன்னா பெண்கள். ரசூலுல்லாஹ் நேரடியா பார்த்தாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருந்தாங்க. அதை நினைச்சு ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் பொழுது பாத்திமா வந்து கேக்குறாங்க, யா பாப்பாவே எதுக்கு நீங்க அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. யாரு? பாத்திமா கேட்டாங்க. நல்லா கவனிக்கணும், உங்களுக்கான பயான் தான் இது. பெண்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாத்திமா கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, நான் மெஹராஜ் போனோமா, நான் மெஹராஜ் பயணத்திற்கு போகும் பொழுது நரகத்தை பார்த்தேன். நரகத்தை பார்க்கும் பொழுது அதுல இருந்தவங்க பெண்கள்மான்னு சொல்லிட்டு என்னால தாங்க முடியுமா அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே பாத்திமாவுக்கு கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணு தானே. அப்ப அவங்களுக்கு மனம் கிளங்கி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தேம்பி அழுகுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, மொத்தம் 5 விஷயம் தான் சொல்லி முடிச்சிருவேன். நல்லா கவனிங்க, பெண்களுக்கான கூடிய பயானு நல்லா கவனிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்கு தண்டனைன்றது அதிகமா இருந்துச்சான் ரசூலுல்லாஹ் பார்க்கும் பொழுது. அந்த நிலையை சொல்றாங்க. முதல்ல ஒரு பெண்ணை பாக்குறாங்களா, அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா முடி இருக்கு தெரியுமா, அவங்களோட முடி. அந்த முடிய இழுத்து நெருப்பு கம்பியால கட்டி வச்சிருக்காங்க. யாரு? அந்த மலக்குமா, நரகத்துடைய மலக்குமார்கள். அதை ரசூலுல்லாஹ் கண் கூட பாக்குறாங்க. சொல்லும் பொழுது பாத்திமா மட்டும் அழுதுகிட்டே சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வேதனை. சாதாரண முடிய நம்ம கையில இப்படின்னா கூட ரொம்ப வலிக்கும். ஆனா அந்த முடிய நெருப்பால கம்பியில அந்த முடிய கட்டி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அந்த நெருப்புல மூளை வலிஞ்சு ஓடுமா. எப்ப? நரகத்துல தண்டனை. இந்த தண்டனை எதுக்கு நான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. யார் வந்து அந்த முடின்றது பெண்களுக்கு ஆபத்து. முடிய வந்து ஒரு முடி கூட வீட்டுல கூட சரி யாருக்குமே காட்டக்கூடாது. ஷால் போட்டுதான் எப்பவுமே இருக்கணும். அந்த ஒரு தண்டனை சொல்றாங்க. யார் முடிய வந்து தெரிஞ்சு காட்டுறாங்களோ அவங்களுக்கு தண்டனையா. அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்றைய காலகட்டத்துல பெண்கள்ன்றவங்க சாலை எப்படி போடுறதுன்னு தெரியாம தலைக்கு நடுவுல போடுறது, இந்த சாலை வந்து மேல மட்டும்தான் போடுறாங்க, முடிய மறைக்கிறது கிடையாது. ஒரு அழகான சம்பவம் சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதீஜாவுக்கு சலாம் சொல்ல வராங்க. எங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு அந்த வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்காங்க, கதீஜாவும் இருக்காங்க. இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடிய சக்தி ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு, கதீஜாமா கிடையாது. கதீஜாமாவுக்கு இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா சலாம் சொல்ல வராங்க, சலாம் சொல்றாங்க, பதில் சலாம் கதீஜாமா சொல்லிட்டாங்க. ஏன்னா கதீஜாமாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இதுல என்ன ஒரு இதுனா ரசூலுல்லாஹ்வை இடது பக்கம் மடியில கதீஜாமா படுக்க வைக்கிறாங்க. எங்க கதீஜாமா இடது பக்கம் மடியில ரசூலுல்லாஹ்வை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைக்கும் பொழுது ஜிப்ரீல் பார்க்க ஜிப்ரீல் என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து முடிச்சோடனே அடுத்து சொல்றாங்க வலப்பக்கம் மடியில படுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் படுக்க வைக்கிறாங்க.
படுக்க வைக்கும் போது இப்ப ஜிப்ரீல் பாக்குறாங்க கேட்கும் பொழுது அந்த ஜிப்ரீல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா ஜிப்ரீல் செல்லும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கதிஜம்மா ஷால் அவுக்குறாங்க. எங்க இருந்து தலைப்பகுதி ஷாலை கழட்டும் பொழுது ஜிப்ரீல் செல்லும் பாக்குறாங்க, தலை திரும்புது. யாரு கதிஜம்மா பார்த்து ரசூலுல்லாஹ் பார்க்கல. அப்பதான் நினைக்கிறாங்க வந்து ஜிப்ரீல் செல்லம் தான் மாறுதான் சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு இதுல விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மலக்குமார்கள் வீட்டுல வந்து முடி யாராவது நீங்க வாருனீங்கன்னா அந்த முடி கீழே இருந்தா எடுத்து புதைக்கிறது தான் சட்டமே. நல்லா விளைக்கிறவங்க, ஏன்னா எல்லாரும் முடி கொட்டக்கூடிய காலம் வந்துருச்சு. ஏன்னா இப்ப உள்ள பெண்களுக்கு எல்லாமே ஆரோக்கியம். அப்ப அந்த முடின்றது வாடும் பொழுது வீட்டுல விடும் பொழுது அந்த முடியை எடுத்து புதைக்கிறது தான் மாறுதல் சொல்லக்கூடிய சட்டம். அப்ப இதுக்கு என்ன விளங்குதுன்னா, எந்த வீட்டுல முடி கீழே இருக்குது அங்க மலக்கு வர மாட்டாங்க. மலக்கு வரலன்னா வீட்டுல துவா இருக்காது, வீட்டுல முசீபத் ஆயிரும், வீட்டுல எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்கும், வீடுன்றது செய்தா உள்ள வந்துருவான். அதான் நம்ம வந்து பாதுகாக்கணும். அடுத்து ரெண்டாவது தண்டனை சொல்றாங்க என்னன்னா, ஒரு பெண்மணிக்கு நாவு இருக்கு தெரியுமா, நாக்கு. அந்த நாக்கை இழுத்து கட்டி வச்சிருக்காங்களா, அந்த தொண்டையில இருந்து சீல் வழிதான். எல்லாருக்குமே தெரியும் சீல்ன்றது அது வழிதான். இது எதுக்கு தண்டனைனா அது சொல்லி கட்டுறாங்க. யார் வந்து கணவனை வேதனைப்படுத்துறாங்களோ, எல்லாருமே பெரிய தாய்மாரெல்லாம் இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கணவன் இருக்கும் பொழுது அந்த கணவன் நீங்க வேதனைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கான தண்டனை நாவ என்ன பண்ணுவோம்ல, கட்டி வச்சு சீல் வடி வைப்பானா. அதை சொல்றான், அந்த சீல் மட்டும் உலகத்துல வடிச்சுன்னா அந்த உலகமே இதுவாயிருமா. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க தண்டனை மோசமா இருக்குது. அந்த போது நல்லா அதை பாதுகாக்கணும். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்மணிக்கு ரசூல் வந்துட்டே சொல்றாங்க, கை காலையும் கட்டி வச்சு பாம்பையும் தேடி விட்டுருக்காங்களாம். கையும் கட்டியாச்சு, காலையும் கட்டியாச்சு, பாம்பு உள்ள வந்துருச்சு, தேல் உள்ள வந்துருச்சான். அது என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, பாம்பு மட்டும் ஒரு மூச்சியோட காற்று பூமியில பட்டுச்சுன்னா பூமியை அழிச்சிருமா. அப்ப அந்த அளவுக்கு மோசமான மூச்சு காற்று பாம்புக்கு இருந்திருக்கு. இதுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் சொல்றானா, கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போனாலே பாவம் தான். இப்ப நீங்க வெளியே போறீங்க, கடைக்கு போனா கூட கணவன் சொல்லிட்டு போறதா மார்க்கத்துடைய சட்டமே. ஆனா இப்போ பெண்கள்லாம் சொல்றதே இல்ல. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பெண்கள் வந்து மோசமானது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தான். காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியே சுத்துறது. அப்ப அதே போல மனைவிமார் என்ன பண்றாங்கன்னா, யாராவது பக்கத்து வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா வீட்டுல சொல்லாம அங்க போயிட்டு சுத்திட்டு வருது. இதெல்லாம் என்ன பண்றாங்க, தண்டிக்கிறான். நீங்க எந்த வீட்டுல இருந்து வெளியே போனாலும் சரி, பக்கத்து வீடு கடைக்கு போனாலும் சரி, கணவன்கிட்ட சொல்லி போறதுதான் ஒரு நல்ல விஷயம் மாறுதல சொல்றாங்க. அப்படி யாரும் செய்யாம இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், கை காலை கட்டி பாம்பும் சரி உங்க மேல விட்டுருன்னு சொல்லி முடிக்கலாம். இது மூணாவது தண்டனை. நாலாவது என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, கத்திரிக்கோல்ல உங்க உறுப்புகளை நீங்க வெட்டிப்பிக்கலாம். எப்படி, கத்திரிக்கோல் எடுத்து நெருப்பு கத்திரிக்கோல், அந்த கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு உங்க உறுப்புகளை நீங்களே வெட்டிப்பீங்கன்னா எவ்வளவு பெரிய மோசமான தண்டனை பாக்கி. நாலாவது தண்டனை. இதுக்கு என்ன ஒண்ணுன்னா, யார் வந்து அவங்க அழகை வெளியே காட்டுறாங்களோ அந்நிய ஆண்களுக்கு, இப்பெல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், புர்கான்றது போடணும்னா ரொம்ப தொலைதூரம் தான் போடணும், வெள்ளி ஆடையில போடக்கூடாது. ஆனா இப்போ காலையில மாதிரி மண்ணடிக்கெல்லாம் போனா போதும். அந்த புர்கான்றது வெள்ளி ஆடையில வாங்கிட்டு உடல் பாகங்கள் வெளியே தெரியறதுக்கு போடுறதுலாம் பெரிய பாவம். அது சில பேர் நோஸ் பீஸ் வெளியே போட்டு போறது கிடையாது. அப்படி போட்டால் யாராவது நோஸ் பீஸ் தூக்கிறது, முகத்தை காட்டுறது, இதெல்லாம் பெரிய பாவம்னு சொல்லி நம்ம சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இப்போ உள்ள பெண்கள், வாலிப பெண்களும் ரொம்ப மாறிட்டாங்க. காலேஜ் போனா நான் புர்கா போட்டு போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போனா புர்கா போட்டு போக மாட்டேன், கடைக்கு போனா கூட பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம், புர்கா போட்டு போடுறதுதான் மார்க்கத்துடைய அனுமதி. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லா பெண்ணும் மாறிட்டாங்க. நான் எதுக்கு புர்கா போடணும், நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு என்ன சொல்றோம் அல்லாஹ், யாரு புர்கா போடாம அந்நிய ஆணுக்கு அவங்களோட உடல் பாகங்கள், உடல் அழகை யாருக்கு காட்டுறாங்களோ அந்த பெண்மணிக்கு நரகத்துல அவங்க கத்திரிக்கோளை எடுத்து அவங்க உறுப்பு அவங்க வெட்டி போகலாம். அல்லாஹ் இதை விட்டு பாதுகாக்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய மோசமான தண்டனை ரசூல் அழுதுட்டே சொல்றாங்க. அடுத்து கடைசி இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அஞ்சாவது தண்டனை என்னன்னா, உடலை அறுத்துக்கிட்டு அவங்களே தின்னுவாங்களாம். எப்படி உங்க உடலை நீங்க அறுத்துக்கிட்டு நீங்களே சாப்பிடுவீங்களா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா அது நடக்குமா. இது என்ன தண்டனைனா, தொழுகைய லேசா விட்டுட்டு போறது. இது வந்து உலகத்துல எல்லாருக்கும் உள்ளது. ரமலான் மட்டும் தொழுதுருவோம், 5 வக்து மாதமாக தொழுவோம், சகரப்போ பச்சை அப்படியே லோகது அசரு மாதிரி விஷா தராவி வித்துது. இப்படி தொழுதுறோமா இல்லையா? ரமலான மட்டும் தொழுதா போதாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டணும்னு சொல்லி என்ன பண்றான் அல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுது, அந்த தொழுகை நீங்க தொழுவலனா அது பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான், இது ஆண்களுக்கும் சேரும். அப்ப யாரு தொழுகையை விடுறாங்களோ அவங்க உடலை அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தானே அறுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தின்னுவாங்க. எவ்வளவு பெரிய மோசமான தண்டனை பார்த்துக்கோங்க.
ஆனா நம்ம என்ன பண்றோம், ரமலான்ல தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். ஆனா எப்படி ரமலான்ல தொழுகிறோமோ அதே போல மற்ற மாசம் நம்ம எவ்வளவு ஹயாத் அல்லாஹ் கொடுத்திருக்கோம், நம்ம எப்ப மௌத்தா போறோமோ அது வரை நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம்னா நம்ம எனக்கு இந்த தண்டனை நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், ரொம்ப மோசமான தண்டனை. அப்ப இந்த கடைசி பத்துன்றது நரகத்துடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப நம்முடைய வாழ்க்கைன்றதை நம்ம மாத்திக்கணும். எல்லாம் எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு அப்படிங்கிற துவா கேட்டீங்கன்னா நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். அது எல்லாம் இறைவன் பாதுகாப்பு தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.